அடிக்கடி வயிறு பிரச்சனை, கேஸ் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் மசாலா, காரசாரமான உணவு தான். ஒருத்தருக்கு வயிற்றில் கேஸ் அதிகமாக இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வயிற்று வலிக்கும், திடீர்னு வயிறு பெருசாகும், அடிக்கடி ஏப்பம் வரும், ஆசன வாய் வழியாக கேஸ் போகும், இப்படி சில அறிகுறிகள் இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் சேர்ந்து ஒருவருக்கு இல்லைன்னா கூட ஒரு சில அறிகுறிகளாவது இருக்கும். கேஸ் ப்ராப்ளம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. அதனால் நம்ம என்னென்னா, இது எதனால் வந்தது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம சாப்பாட்டு விஷயங்களை ஆராயணும். கேஸ் ஏற்படுறதுக்கு என்ன மாதிரி ஐட்டங்களெல்லாம் நம்ம சாப்பிட்டோம், என்ன ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த கேஸ் பிரச்சனைனால என்ன மாதிரியான உபாதைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. இதை வச்சே எந்த சாப்பாடு நமக்கு ஒத்து வரல அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை ஈஸியாக ஒதுக்கிடலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவாக அதிகமாக எடுத்துக்கணும். கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவை குறைவாக சாப்பிடணும். அதாவது சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகிற உணவை முதல்லையும், லேட்டாக டைஜஸ்ட் ஆகிற உணவை அதுக்கப்புறமும் சாப்பிட பழகிக்கணும். ஆவியில் வேக வச்ச இட்லி, இடியாப்பம், ஆப்பம் இதெல்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆன உணவு. இதை முதல்ல சாப்பிடும்போது அது வயிற்றுக்குள்ளே வேகமாக இறங்கிடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்து செய்கிற உணவை நம்ம சாப்பிடும்போது அது லேட்டாக டைஜஸ்ட் ஆகும், மெதுவாக ஜீரணமாகும். இப்படி பழகிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த ராத்திரியில் எண்ணெயில் சேர்த்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உடனே தூங்கினா டைஜஸ்ட் பிரச்சனை கண்டிப்பாக வரும். நெஞ்சு கரிக்கும், வயிறு வேற பிரச்சனையாகவே இருக்கும். அதனால் ராத்திரி உணவுகளை, மிதமான உணவுகளை சாப்பிடுங்க. இப்போ அரிசி உணவை விட பார்லி கஞ்சி ஜீரணமாகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் உணவை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல தான் நம்மளோட உடல் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அதுவும் வயிறு பிரச்சனை மிக முக்கியம். இந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து அப்படி சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்.